Hello everyone. Top 100 problems in gravitation. இந்த சீரீஸில் பார்ட் ஒன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நீட்டில் கேட்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ரிப்பீட்டட் ப்ராப்ளமில் இது ஒன்று. ஓகே, ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம். ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூ ஸ்டேஷனரி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மாசஸ் m1 and m2 ஆர் டி டிஸ்டன்ஸ் அப்பார்ட். அதாவது m1 அப்படிங்கிற ஒரு மாசையும் m2 அப்படிங்கிற ஒரு மாசையும் ஒரு டி அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது கிவனோட ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a third particle lying on the line. அப்போ இந்த லைன்லேயே மூணாவதாக ஒரு பார்ட்டிக்கலை வைக்கிறாங்க. எப்படின்னா, அந்த மூணாவது பார்ட்டிக்கலை இந்த லைனில் எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மால் எம் மேலே, அதாவது மூணாவது பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கும். இதான் கொஸ்டின். அப்போ ஒரு மூணாவதாக ஒரு பார்ட்டிக்கலை இந்த M1ஐயும் M2ஐயும் கனெக்ட் பண்ணுற லைனில் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேலே நெட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் நான் ஒரு ஸ்மால் எம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கலை எனக்கு ஏதோ ஒரு இடத்துல, அதாவது M1லேருந்து சம்திங் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி பிளேஸ் பண்ணுறதா நான் அஸ்யூம் வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்மால் எம் அப்படிங்கிற மாசு M1 அப்படிங்கிற மாஸ்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி பிளேஸ் பண்ணோன்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் 0 இருக்கும். ஓகே, 0 இருக்குன்னா என்ன கண்டிஷன்? இந்த M1 இந்த ஸ்மால் எம் மேலே எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ், நான் அது F1 வைக்கிறேன். அதே மாதிரி M2 மாஸ் இந்த ஸ்மால் எம் மேலே எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸு நான் F2ன்னு வச்சுக்கிறேன். எப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, டைரக்ஷன் வைஸ் ஆப்போசிட்டாக இருக்குது. எப்போ மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்போ தான் நெட் ஃபோர்ஸ் ஆன் தட் ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, அப்போ என்னோட கண்டிஷன் வந்து அந்த பாடி மேலே நெட் ஃபோர்ஸ் 0 இருக்குது. அப்போ எனக்கு F net ஈக்குவல் டு 0. F net 0 இருக்குன்னா என்ன கண்டிஷன்? எப்போ இந்த மேக்னிடியூட் ஆஃப் F1ம் the magnitude of F2வும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் அந்த ஸ்மால் எம்எல் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கும். ஓகே, நமக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு மாசஸ் மேலேயும் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து GM1 M2 டிவைடட் பை R². இங்கே ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ மாசஸ். ஓகே, இதை கொண்டு வந்து இதை நான் ஃபுல்லாக F1 N F2 எழுத போகிறேன். இப்போ எனக்கு F1 அப்படின்றது இட்ஸ் அ ஃபோர்ஸ் பிட்வீன் M1 அண்ட் ஸ்மால் எம் தானே. அப்போ F1-ஐ நான் G கேபிட்டல் M1 ஸ்மால் எம் டிவைடட் பை அந்த M1க்கும் M-க்கும் நடுவுக்கு டிஸ்டன்ஸ் உள்ளது எக்ஸ். அப்போ x² எழுதிடலாமா? ஈக்குவல்ஸ் டு F2ன்றது G கேபிட்டல் M2 ஸ்மால் எம் டிவைடட் பை ரிமைனிங் டிஸ்டன்ஸை நான் D மைனஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் நினைக்கிறேன். அதாவது இது மொத்தமாக D அப்படின்னா இது எக்ஸ் அப்படின்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கலாம்? D மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும். அப்போ D மைனஸ் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். இங்கே கேன்சல் ஆகக்கூடியது இந்த G கேன்சல் ஆகிடும், இந்த ஸ்மால் எம்மும் கேன்சல் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த D மைனஸ் எக்ஸை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ D மைனஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x² இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு M2 இருக்குது டிவைடட் பை ஒரு M1 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்கொயரை காமனாக மேலே கொண்டு போயிடும். அப்போ D மைனஸ் எக்ஸு பை எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு M2 டிவைடட் பை M1. இந்த இப்போ ரெண்டு சைடுமே இந்த ஈக்குவலுக்கு ரெண்டு சைடு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா இது D மைனஸ் எக்ஸ் பை எக்ஸாக மாறிடும். இது ரூட் ஓவர் M2 அண்ட் ரூட் ஆஃப் M1 அப்படின்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். அதாவது D பை எக்ஸு மைனஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் இந்த மாதிரி பிரித்து எழுதுறேன். அப்போ எந்த சைடு நமக்கு என்ன இருக்கும்? அது M2 டிவைட் பை ரூட் ஆஃப் M1 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக ஒன்றாயிருமா நமக்கு? இந்த ஒன்றை அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு D பை எக்ஸு இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் M2 divided by root of M1 plus 1 ஆயிரும். இப்போ நான் LCM எடுத்தால் என்ன ஆகும் நமக்கு?
டி பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் m2 ப்ளஸ் ரூட் ஆஃப் m1 டிவைட் பை ரூட் ஆஃப் m1 ஆயிருமா? எனக்கு தேவையானது எக்ஸ் தான். அப்போ நான் இதை வந்து இன்வெர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் m1 டிவைடட் பை ரூட் ஆஃப் m1 ப்ளஸ் ரூட் ஆஃப் m2 இன்ட்டு டினாயிருமா? ஸோ அப்போ இதுதான் எனக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். அப்போ எனக்கு ரூட் ஆஃப் m1 டிவைட் பை ரூட் ஆஃப் m1 ப்ளஸ் ரூட் ஆஃப் m2 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதோட நியூமெரிக்கல் வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா, ஸோ அதுதான் நம்மளோட செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் த எர்த் அண்ட் மூன் இஸ் டி. அதாவது இதுதான் என்னோட எர்த் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து எர்த் அப்படின்னா, அண்ட் இதுதான் மூன் அப்படின்னா, இதோட சென்டர் டு சென்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நான் டின்னு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க, த மாஸ் ஆஃப் எர்த் இஸ் 81 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் மூன். அப்போ எனக்கு மாஸ் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு 81 டைம்ஸ் மாஸ் ஆஃப் மூன். இதை தான் சொல்லியிருக்காங்களா? ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் த கிராவிடேஷன் ஃபீல்ட் பி ஈக்குவல் டு 0. அதாவது எர்த்தோட சென்டர்லேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி எனக்கு ஒரு பாயிண்டில் கிராவிடேஷன் ஃபீல்டு 0. ஸோ கிராவிடேஷன் ஃபீல்டு எங்கே 0ன்னு கேட்டாலும் ஓகே, அல்லது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எங்கே 0ன்னு கேட்டாலும் ஓகே. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இப்போ தான் கடைசியாக பார்த்தோம். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் m1 டிவைட் பை ரூட் ஆஃப் m1 ப்ளஸ் ரூட் ஆஃப் m2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் டியா. இங்கே ரூட் ஆஃப் m1க்கு மேலே மாஸ் ஆஃப் த எர்த் இருக்குது. அப்போ நான் அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன்னா மாஸ் ஆஃப் த எர்த்து டிவைடட் பை root of mass of earth plus root of mass of moon. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ எனக்கு மாஸ் ஆஃப் எர்த்துன்றது 81 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் த மூன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் 81 டைம்ஸ் மாஸ் ஆஃப் மூன் டிவைடட் பை ரூட் ஆஃப் 81 டைம்ஸ் மாஸ் ஆஃப் மூன் ப்ளஸ் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் மூன் இன்ட்டு டினாருமா? ஸோ இங்கேயும் டி வரும் நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த 81 நான் ரூட்டை விட்டு வெளில எடுத்துறேன். ஸோ அப்போ இந்த 81 ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் நமக்கு என்ன ஆகும், 9 ஆயிரும். இந்த எம் அப்படியே ரூட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். இந்த 81 ரூட்டை விட்டு வெளில எடுத்துறேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு 9 ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் த மூன் டிவைடட் பை 9 ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் த மூன் ப்ளஸ் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் த மூன் இன்ட்டு டி. ஸோ இப்போ எனக்கு மேலே 9 ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் த மூன் அப்படியே இருக்கணும். ஸோ கீழே ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் த மூனை காமனாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா இன்சைடில் 9 + 1 இருக்குமா? ஸோ அப்போ எனக்கு மாஸ் ஆஃப் த மூன் கட் ஆயிரும். இங்கே டி இருக்கும். அப்போ இங்கிருந்து எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 டிவைடட் பை 10 ஆயிருமா? ஸோ அப்போ எனக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ், அப்போ எர்த்தோட சென்டர்லேருந்து 90 டிவைட் பை 10 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி போனோம் அப்படின்னா அந்த பாயிண்டில் கிராவிடேஷன் ஃபீல்ட் 0வாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ.